வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் லீவு. இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்கிறனால பசங்களுக்கு லீவு. எங்க ஊர் சொந்த ஊர் வாட்டார் கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்கிறனால பசங்களும் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் உள்ள நிறைய பேர் வெளியில் வேலைக்கு போவாங்க. வீட்டில் உள்ளவங்க குழந்தைய வச்சுக்கிறவங்க, பெரியவங்க, இதே பெரியெல்லாம் வெளியில் வேலைக்கு போகாதவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு டைம் பாஸுக்கு தான் இதேமாரி ஒரு டாஸ்க் வைக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம், முட்டைக்கோஸ், தக்காளி சேமா இதில் வந்து அவங்க ஜெயிக்கணும், வின் பண்ணணும். இதே பொருள் வந்து இங்கே சேமா கரெக்டான இடத்துல வச்சுட்டாங்க. அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். வின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சீட்டு குலுக்கி வச்சுருப்போம். இது எல்லா பொருளுமே சீட்டு குலுக்கி சீட்டில் எழுதி வச்சுருப்போம். அதை வந்து அவங்க குளிக்கிட்டு அவங்களுக்கு என்ன பொருள் விழுகுதோ அதை எடுத்துக்கிட்டு அவங்க சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம். இது வந்து ஒரு ஜாலியான அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். வீட்டுக்கு வந்து தேவையான பொருள் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதனால் இப்போ வந்து நாங்கள் ஜாலியாக எங்கள் ஊர் மக்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்க. இப்போ எல்லாருமே ரெடியாக விளையாடுறது. ஆனா உண்மையிலே எங்க ஊர் மக்களை பாராட்டணும். சில பேர்லாம் வெக்கப்பட்டு வர மாட்டாங்க வீடியோவுக்கு. எல்லாருமே நான் சொன்ன உடனே வந்து ஜாலியா கிளம்பி வீடியோவுக்கு வந்து ஆர்வமா நீ பண்ண மையத்து பிரைஸ் வந்து வேணும் வேணாங்கிறதுக்காக நாங்க வரல. நீ வந்து இந்த போட்டி வந்து ஆர்வம் வைக்கிற நாங்க உண்மையில கலந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான எண்ணத்தோட அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களோட எண்ணத்தை பாராட்டி கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா நான் அடுத்து மேலும் இப்போ இந்த சின்ன சின்ன பொருள் வாங்கியிருக்கிறேன். உங்களோட கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த இப்போ விளையாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ண எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? வாங்க உங்க டாஸ்க் பண்ணுங்க. ஒரு இடத்துல வாங்க. தக்காளி அங்க வச்சிட்டு முட்டை செஞ்ச மாதிரி. நோ விசிலேங்க விசிலே நோ நோ அவ்வளவுதான். நான் இப்படி இந்த பக்கம் போடி பாப்பா இங்க கூட்டிட்டு போய் அங்க ரெண்டு நான் சொல்லணும். பாப்பா இந்த கோச்சுக்காதடா. அங்க வாங்க இந்த காங்க. நோ ஐயோ இங்க போடு போடு. தப்பு மாத்தலாம். எடி நான் கட்ட மாத்தேன். நோ இப்போ நான் பாத்துட்டேன். நோ பாத்துட்டேன். என்ன என்ன எல்லாம் ஜோக்கல வரலாம். நாங்கள் என்னன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாப்போம். இப்ப மாத்துங்கக்கா. அடுத்தது மாத்துங்க. இல்லக்கா இல்லக்கா ராங் ஆன்சர். No.
எல்லாச்சும் ஒண்ணு எடுங்க உங்களுக்கு பிடிச்சத. கைஸ்லேக்கா வந்து ஆயில் வின் பண்ணிருக்காங்க. ஐயோ இந்த ஒரு அடி தண்டி நம்ம மகேஷ் எக்கமா இருக்கு. நோ இது அவங்களோட சாய்ஸ் தான். வந்து நாங்க சீட்டு குலுக்கி போட்டா அவங்க விருப்பப்படி தான் இருக்கிறாங்க. வெல்லம் வெல்லம் கொடுத்துரு. பிரியா வந்து வின் பண்ணிருக்காங்க. வெல்லம் இருக்க வாரம் ரம்யா மேடம் ஏன்னா உங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க ஒய்ஃபை ஏமாத்தா பிரைஸ் கொடுக்கறோம்னு. இந்தாமா இப்ப வின் பண்ணாதவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு சாய்ஸ் கொடுப்போம். இதுதான் நமக்கு ஒரு ஆமா சின்ன சீட்டு பிஸ்கட்டடி
அக்கா பேரு மகேஷ் தான். அவங்க வந்து ஆயில் வின் பண்ணி இருக்கிறாங்க. ஜாலியாக்கா வெரி குட். பிஸ்கட் என்ன பேர் கரெக்ட். வின்னர். ஒரு நல்ல கிட்ட வெள்ளா நன்றி. அவங்க நானே பேர் ரிப்பீட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எங்க கிராமத்துல வந்து வெற்றிகரமா வந்து நல்லா ஜாலியா ஒரு டாஸ்க் விளையாண்டு முடிச்சிட்டோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க கிராமத்து மக்களோட அவங்களோட ஆர்வம் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். அக்கா உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்க. சந்தோஷமா ஜாலியா சந்தோஷமா இருந்தது. சொல்லுங்க அக்கா உங்களோட விளையாட்டெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. சின்ன பிள்ளைல எப்படி நாங்க விளையாண்டுட்டு இருந்தோமா, சின்ன பிள்ளைங்களோட ஜாலியா இருந்தோமா, அதே மாதிரி இன்னைக்கு ஜாலியா இருந்தது. வருஷத்துல ஒரு நாள் தான் எங்களுக்கு பொங்கல் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அது போல இப்போ இந்த சும்மா லீவு நேரத்துல சனிக்கிழமை அதுவும் பிள்ளைங்களா எல்லாரும் இருக்கிறோம். அது போல எங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் ஜாலியா இருந்தது, எங்களுக்கும் ஜாலியா இருந்தது. சில பேர்லாம் வந்து வீடியோவுக்கு வந்து பேசுறதுக்கு வைக்கப்படுவாங்க. உண்மையிலே அக்காலாம் வந்து அவங்களோட ஆர்வத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைல எப்படி விளையாண்டாங்களோ அந்த ஒரு ஆர்வம் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. ஆனால் இவங்க வந்து வெக்க இல்லாமல் சொல்கிறது வந்து அது தனி சந்தோஷம்தான். இன்னைக்கு வந்து எங்கள் கிராமத்து மக்களோட ஜாலியாக விளையாண்டதும் சரி, அவங்க வந்து டாஸ்கில் வின் பண்ணதும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம மக்களோட மக்களாக இருக்கிறது வந்து அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது, எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.